இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46, மார்க்கு 15:34, சங்கீதம் 22:1. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் சிலுவையிலிருந்து சொன்ன 4வது வார்த்தையை தியானிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக ஆண்டவரை போற்றுகிறேன். அவருக்கு எல்லா மகிமையையும் துதியையும் கனத்தையும் ஏறெடுக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு தந்து கொண்டிருக்கிறதான இரட்சணிய சேனையினுடைய இந்த அருமையான கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் என்கிற இந்த நல்ல ஊழியத்திற்காக நான் ஆண்டவரை போற்றுகிறேன். இதை கேட்கிற யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த 4வது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45-46 ஆகிய 2 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்பிற்குரியவர்களே, இங்கே ஒரு அந்தகாரத்தையும் இருளையும் கார் இருளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இங்கே விவரிக்கின்றார். இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஏன் இது ஏற்பட்டது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவமாக்கப்படுகிறதை சூரியனும் பார்க்க முடியாமல் தன்னுடைய கண்களை அது மூடிக்கொள்கிறது. அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய துன்பத்தை சிலுவையிலே இயேசு அனுபவித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த இருளுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக. அன்பானவர்களே, கர்த்தர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்துகிறதான ஒரு நேரம்தான் இந்த நேரம். ஆண்டவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் முதலாவது வார்த்தை சொன்னபோது இவ்விதமாக உரத்த சத்தமிடவில்லை. 2வது 3வது வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லும்போது இந்த ஒரு வேதனையின் குரலை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த 3 மணி நேரமும் இந்த கார் இருளுக்கு பின்னாலே மிகுந்த சத்தமாய் வேதனையின் குரலை உரத்த குரலிலே ஆண்டவர் தம்முடைய வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய அர்த்தம் எதை குறிப்பிடுகிறது என்றால், இந்த 3 மணி நேரமும் தேவன் சர்வ லோகத்தின் பாவங்களையும், நாம் பிறந்தது முதல் இதற்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், இன்னும் பிறந்து வாழப்போகின்ற மனிதர்கள், இவர்கள் அனைவரும் செய்ய போகிற அந்த பாவங்களுக்கான மொத்த தண்டனையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆண்டவர் இந்த 3 மணி நேரமும் அவர் பாவமாக்கப்பட்டார். அவருடைய ஆத்துமா மரணத்திலே ஊற்றப்பட்டது. அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டார். அதை நாம் மாற்றி சொல்ல வேண்டுமானால், பிதாவும் அவரும் எப்பொழுதும் ஒன்றாக இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நாங்கள் தனித்திருக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, தேவன் என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடவில்லை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்திலே, நானும் என்னை அனுப்பின பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றும், ஆண்டவருக்கும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த ஐக்கியம், அந்த உறவு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது அந்த உறவானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது. பிரியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் தவறு செய்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் பாவமான தேவன் வெறுக்கிற அருவருப்பான வாழ்க்கையை வாழும்படியாக நாம் சென்று விடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவு பிரிக்கப்பட்டு விடுகிறது. ஆண்டவரை விட்டு நாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறோம். இந்த அனுபவம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கு ஏற்பட்டது. அவர் மீது சர்வ லோகத்தின் பாவங்களும் சுமத்தப்பட்ட போது தேவன் தம்முடைய உறவை இயேசு கிறிஸ்துவை விட்டு
துண்டித்து விடுகிறார். அவர் ஒரு சாதாரண மனிதனாக இப்பொழுது சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். சர்வ லோகத்தின் பாவங்களும், அனைத்து மனிதர்களுடைய பாவமும், என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும், நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் தலையின் மீது தேவன் சுமத்துகிறார். இந்த ஒரு துயரத்தை பார்க்க முடியாமல் தான் சூரியன் இருளடைந்து விடுகிறது. ஆண்டவர் தனித்தவராக விடப்பட்டு விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சிந்திக்கும் போதெல்லாம் தேவன் நமக்காக செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயலை நாம் தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதிலே ஒன்று, பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை இந்த வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய அந்த அனுபவம் நமக்கு அது ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்கிறது. பாவம் மிக கொடுமையானது. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவை துண்டித்து விடுகிறது. அந்த ஐக்கியத்தை இழந்தவுடன் தான் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கதறுகின்றார். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவருடைய அன்பு அதைவிட அதிகமானது, மேலானது, விசேஷமானது. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்ம எல்லாரையும் அவரோடு ஒப்புரவாக்கும்படியாக இந்த மிகப்பெரிய செயலை செய்கின்றார். இயேசு கிறிஸ்து தனித்து விடப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருந்ததான ஐக்கியம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது, ஒரு செயல், ஒரு கிரியை நடக்கிறது. இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாரும் தேவனோடு இணைக்கப்படுகின்றார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்காக, நீங்களும் நானும் ஆண்டவரோடு சமாதானமுள்ள ஒரு உறவிலே வருகிறதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு இருந்த அந்த ஐக்கியத்தை விட்டு அவர் விலகி நிற்கின்றார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை சிந்திக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு முறை தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்ததாக, தேவனை விட்டு பிரிந்து வாழுவது என்பது எவ்வளவு கொடிய ஒரு அனுபவம் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய ஐக்கியம், கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய ஐக்கியமானது பிதாவோடும் அவருடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் அக்கிரமம் செய்கின்றோமோ அல்லது தேவனை விட்டு பிரிந்து தூரமாக செல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக மிகப்பெரிய ஒரு பிளவை, பிரிவினையை உண்டாக்குகிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழுகிற ஒரு உறவிலே நான் இருந்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது என்னுடைய செயலின் நிமித்தம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கிறதான கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு நான் தூரமாக நின்று கொண்டிருக்கிறேனா? இதில் இன்னொரு சத்தியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். தேவன் ஒருபோதும் பாவத்திற்காக சமரசம் செய்து கொள்ளுகிற தேவன் அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரன் என்கிறதற்காக ஆண்டவர் அவரோடு அவர் பாவமாக்கப்பட்ட போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தேவன் தம்முடைய சமரசத்தை ஏற்படுத்தி கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது சர்வலோகத்தின் பாவங்களும் சுமத்தப்படுகிறது. அவர் துடித்து கொண்டு இருக்கிறார். பிதாவை விட்டு என்னை பிரித்து விட்டதே இந்த பாவம் என்கிறதான அந்த கசப்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரன் தான் என்பதற்காக அங்கே சமரசம் செய்து கொள்ளவில்லை. அந்த உறவை அவர் ஏற்படுத்தி கொள்ளவே இல்லை. 3 மணி நேரமும் தேவன் தனித்தே நின்று கொண்டிருக்கின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த உறவிலே இப்பொழுது மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு விடுகிறது. நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறோமோ, பிரிந்து விடுகிறோமோ அல்லது பாவம் செய்கிறோமோ, ஒருபோதும் தேவன் நம்மோடு சமரசம் செய்து கொள்ளுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மை அதற்காக நியாயம் தீர்க்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். ஆனால் அவருடைய உறவை விட்டு நாம் விலக்கப்பட்டு விடுவோம். நம்மை விட்டு அவர் பிரிந்து சென்று விடுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சத்தியங்களிலே ஒன்று, தேவனை விட்டு பிரிவது எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை எப்பொழுதாவது நாம் சிந்திக்கிறோமா? நான் என்னுடைய வாழ்க்கையிலே ரகசியமாக ஒரு பாவத்திலே விழுந்து கிடக்கும்போது நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து விடுகிறேன். ஆண்டவரை விட்டு பிரிவது எவ்வளவு மோசமான, துக்கமான, கொடூரமான ஒரு அனுபவம் என்பதை எப்பொழுதாவது நான் சிந்தித்திருக்கிறேனா? இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாபமாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சாபத்தை எல்லாம் அவருடைய தலையின் மீது சுமந்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தேவன் இதை பார்க்காமல் தன்னுடைய கண்களை மறைத்து கொள்ளுகிறார்.
தன்னுடைய அந்த உறவை துண்டித்துக் கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்ததான அந்த உறவு முற்றிலுமாக இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் அறுப்புண்டு போனார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை நொறுக்க சித்தம் கொண்டார், அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதற்கும் அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஜீவனுள்ளோர் தேசம் என்பது என்ன? ஒருவேளை நாம் அதை நித்தியமாக வாழுகிற பரலோகம் என்று கூட நாம் வைத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்கனவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உலக வாழ்வுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விடுகிறது. நித்திய வாழ்க்கையிலிருந்து அவர் தனியே தூக்கி நிறுத்தப்பட்டு விடுகின்றார். ஜீவிக்கிற ஜீவனுள்ளோர் அந்த தேசத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது தனியே நின்று கொண்டிருக்கின்றார். இதை 22ஆம் சங்கீதத்திலேயும் தீர்க்க தரிசனமாக நாம் வாசிக்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை நீர் கைவிட்டீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை நீர் ஏன் கேளாமல் இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே அந்த சங்கீதத்தை எழுதின அந்த தெய்வ மனிதன் எழுதியிருக்கின்றார். அதே வசனத்தை தான் ஆண்டவரும் சொல்லுகின்றார். ஏன் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது? ஏன் என்னை நீர் கைவிட்டீர்? ஏன் என்னை விட்டு நீர் தூரமாக நிற்கிறீர்? எனக்கு ஏன் இந்த பயங்கரமான ஒரு நிலையை நீர் கொடுத்தீர் என்கிற அந்த ஒரு கேள்விக்குறியோடு, அந்த ஒரு மிக பயங்கரமான வேதனையோடு ஆண்டவர் இப்பொழுது இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, பிதாவின் பிரசன்னத்தை விட்டு முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவானவர் தனியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்பதாக. பாவத்தை, அக்கிரமத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பாவமாக்கப்படுகிறார். நாம் நீதியாகும்படி, தேவனுக்குள் நாம் நீதிகரிக்கப்படும்படி, தேவனுடைய நீதி எனக்குள்ளும் நம்ம எல்லாருக்குள்ளும் வந்து தங்கி இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது பாவமாக்கப்பட்டு நிற்கின்றார். அதை தேவன் பார்க்காதபடி தன்னுடைய கண்களை மூடிக்கொள்ளுகிறார், மறைத்து கொள்ளுகிறார். தன்னுடைய ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர் துண்டித்து கொள்ளுகிறார். இந்த உடைவு ஏற்பட்ட போது, இந்த பிரிவினை ஏற்பட்ட போதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டதினாலே மனிதர்களாகிய நாம் எல்லாரும் இன்றைக்கு தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம். இது இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். தேவனுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவு இருந்தது, பிரிவினை இருந்தது. அந்த பிரிவினையை ஒன்று சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் 3 மணி நேரம் தனித்து விடப்பட்டு விடுகிறார். என்னுடைய மொத்த பாவங்களையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்த போது அவர் தனியே விடப்பட்டார். ஆனால் அதே சமயத்திலே நான் தேவனோடு இணைக்கப்பட்டேன். எனக்கும் தேவனுக்கும் இப்பொழுது சமாதானம் ஏற்பட்டு விட்டது. எனக்கும் தேவனுக்கும் இப்பொழுது ஒரு புதிய உறவு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அப்பா பிள்ளை என்கிற உறவு, புத்திர சுவிகாரம். நான் தேவனை அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிற அந்த புதிய இணைப்பை இயேசு கிறிஸ்து தேவனிடமிருந்து பிரிந்தது நிமித்தமாக எனக்கு கிடைத்தது. இது நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு கிருபை, ஆசீர்வாதம். தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம், தேவனோடு சமாதானம் கொள்ளுகிற பாக்கியம், தேவனை அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிறதான அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னபோது எனக்கு கிடைத்தது. எனக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற இந்த உலக மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே சொல்லியிருக்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கின்றார். அன்பானவர்களே, நான் ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டு உறவு கொண்டு வாழுகிற ஒரு தேவ மனிதனாய், தேவ பிள்ளையாய், கர்த்தருடைய மகனாய், மகளாய், தேவ மனுஷனாய் நான் இருக்கிறேனா என்று இந்த வார்த்தையை சிந்திக்கும் போதெல்லாம் நாம் நம்முடைய சொந்த வாழ்வை தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.
ஆண்டவரோடு நான் உறவு கொண்டு வாழுகிறேனா, அல்லது ஆண்டவரை விட்டு நான் தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய அக்கிரமம், என்னுடைய அந்தரங்க பாவம் தேவனை விட்டு என்னை பிரித்து வைத்திருக்கிறதா, அல்லது ஆண்டவரோடு கூறதான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை, நம்முடைய தெய்வீக வாழ்வை திரும்பி பார்ப்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு கிருபையை தேவன் தருவாராக. ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் உறவு கொண்டு வாழுகிற ஒரு தேவ மனிதனாய், கர்த்தருடைய பிள்ளையாய், ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட நாம் உறவு கொள்ளும்படியாக அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நம்மை சேர்த்து வைக்கிறார். ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழுகிற, ஐக்கியம் கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை ஒருபோதும் இழந்து விடாதபடி எப்பொழுதும் நாம் வாழ்ந்து, தேவனோடு வாழ்ந்து, அவருடைய நித்தியத்திற்கு நேராக நம்மை தேவன் வழி நடத்த ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாளின் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய 7 வசனங்களை குறித்து நாங்கள் தியானிக்கிற பொழுது, ஆண்டவர் சிலுவையிலிருந்து சொன்ன 4வது வார்த்தையிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் மொத்த பாவமும் உம்மீது சுமத்தப்பட்டது. ஆண்டவர் தேவனை விட்டு, உம்முடைய உறவை விட்டு நீர் பிரிந்து நின்றீர் கர்த்தாவே. ஒருபோதும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் தனியாக இருந்ததில்லை. ஆனால் இந்த 3 மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை விட்டு தனியே அவர் பிரிந்து நின்றார். ஆமாண்டவரே, இந்த மிகப்பெரிய தியாகத்தை எங்களுக்காக நீர் செய்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் உம்மிலே உறவு கொண்டு வாழும்படியாக, உம்மோடு சமாதானம் பெற்றுக்கொள்ளும்படி, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படி உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக நீர் அக்கிரமக்காரரில் ஒருவராக நீர் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த தியாகத்திற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். நாங்கள் இப்பொழுது உம்மோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியம் ஒருபோதும் உடைபடாதபடி, பிரிக்கப்படாதபடி, பிளவுபடாதபடி ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற அந்த ஜீவகாலம் எல்லாம், ஜீவ நாட்கள் எல்லாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நிமிஷமும் உறவு கொண்டு வாழுகிற ஒரு தேவ மனுஷனாய், தேவ மகளாய், தேவனுடைய மகனாய் நாங்கள் வாழுகிறதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் சொன்ன இந்த 4வது வார்த்தையிலே கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி நாங்கள் இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எல்லா மகிமையும் துதியும் கனமும் நாங்கள் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்திலே ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.